இது டே 1 ஆஃப் ஸ்டேட் எக்யூப் பவர் லிஃப்டிங். நம்மளுக்கு வர 25th காம்படிஷன் இருக்கனால இன்னிலேருந்து நம்ம 25th வரைக்கும் vlog பண்ண போகிறோம். அதில் என்னோடய டெய்லி ரொட்டீன் அப்புறம் ஒர்க் அவுட் செஷன் உங்களுக்கு காட்டுறேன். இன்றைக்கி காலையில் முழிச்சு பால் வாங்க போயாச்சு. பால் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்மூதியை போட்டு வாக்கிங் கிளம்பியாச்சு. வாக்கிங் 1 hour முடிச்சுட்டு வீட்டுக்கு வர வழியில் சிக்கன் கடைக்கு போயிட்டு போன்லெஸ் சிக்கன் 300 கிராம் வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் மாற்றிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சிக்கனை மேரினேட் பண்ண போயாச்சு. சிக்கனை மேரினேட்டுக்கு போட்டு வந்து கொஞ்ச நேரம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எல் போட போயாச்சு. குளிச்சுட்டு வந்து எக்கையும் சிக்கனையும் குக் பண்ணிவிட்டு எக்கை சாப்பிட்டுட்டு சிக்கனை பேக் பண்ணிவிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. வேலைக்கு இன்றைக்கி லேட்டு. அங்கே போயிட்டு கஸ்டமர் எல்லாம் அட்டென்ட் பண்ணிவிட்டு டைமை திரும்பி பார்த்தா ஜொஹருக்கு டைம் ஆகிடுச்சு. சரி வாடா பள்ளிவாசலுக்கு போய் தொழுதுட்டு வந்துடலான்ட்டு பள்ளிவாசலுக்கு போயிட்டு தொழுதுட்டு ரிட்டர்ன் வந்தேன். வந்தோடனே செம்ம பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வச்சுருந்த சிக்கன் எடுத்து சாப்பிட்டுட்டு டியூட்டி டைம் முடிஞ்சோடனே வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு கிளம்பணும். இன்றைக்கி டெட் செஷன். ஸோ காஸ்டியூம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஜிம்முக்கு போயிட்டு காஸ்டியூம் ஏற்றிட்டு வார்ம் அப் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 200ல் சிங்கிள் 2 செட் போட சொல்லியிருந்தாங்க அண்ணா. ஆனால் 180 போடும் போதே என் காஃப்லாம் கிராம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ மைண்ட் வாஸ் நாட் இன் கண்ட்ரோல். அவன் ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். சரி இருந்தாலும் அண்ணன் சொன்னாருன்றதுனால 210 ஃபஸ்ட் அட்டம் பண்ணேன். அகெயின் காட் கிராம்ப். ஸோ ஒரு செட்டோட ஃபினிஷ் பண்ணிவிட்டு சைடு ஒர்க் அவுட்டாக ஆர்டிஎல் ஹைப்பர் போட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வரும்போது என் தம்பி ஃபோன் பண்ணி வாரா டீ சாப்பிட போகலான்னு கூப்பிட்டான். ஸோ அவன் கூட போயிட்டு ஒரு டீயை போட்டு வீட்டுக்கு வந்து எக்கை பாயில் பண்ண போட்டுட்டு எடிட்டிங் பண்ணிவிட்டு எக்கை சாப்பிட்டுட்டு எங்கள் அக்கா ஒரு புக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த புக்கை படிச்சுட்டு தூங்கியாச்சு.